முக்தானாம் பரமாகதிஹி அப்படின்னு சொல்றார். முக்தானாம் முக்தி அடைந்த ஆத்மாக்களுக்கு பரம உயர்ந்த கதிஹி இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா முக்தி பெற்ற ஆத்மாவிற்கும் உயர்ந்த இலக்காக இருக்கான் அப்படின்னு சொல்றார். கதி அப்படின்னா இலக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு வாழ்க்கையில இல்லையா? எல்லாருக்கும் ஒரு இலக்கு வச்சுதான் ஓடிட்டு இருக்கும். குழந்தைகளா இருந்தா நல்லா மார்க் வாங்கணும். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களா அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கைவசப்படுத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்படின்னா கிடைச்ச வேலை நம்மளுக்கு நினைச்ச வேலை நம்மளுக்கு கிடைக்கணும். இன்னும் கொஞ்சம் போனோம் அப்படின்னு என்ன பண்றோம்? வேலையில உயர்ந்த இடத்துக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் போனோம்னா நல்ல வீடு வாங்கணும். இன்னும் கொஞ்சம் போனா ஒரு கார் வாங்கணும். இன்னும் கொஞ்சம் போனா 2 வீடு வாங்கணும். அப்புறம் 3 வீடு வாங்கணும். இப்படி நம்ம கதி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் உடம்பு விட்டுட்டு அடுத்த உடம்பு போகணும். அது மட்டும் நம்மளுக்கு யாருக்கும் இஷ்டம் கிடையாது இல்லையா? ஆனா அந்த கதி தான் போய் சேரணும். கடைசி எல்லாத்தையும் விட்டு தான் போகணும். அப்ப நமக்கு கதியே தெரியாம ஓடிட்டு இருக்கோம். நம்மளுடைய கதி என்னன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கோம். அதாவது இலக்கு தெரியாம ஓடிட்டு இருக்கோம். மனுஷன் இலக்கே தெரியாம ஓடிட்டு இருந்தா அப்படின்னு எங்க ஓடுவானே தெரிய முடியாது. இப்ப ஒருத்தன் பெட்ரோல் ஃபுல்லா கார் ஃபுல்லா பெட்ரோல் டேங்க் போட்டுட்டு அவன் பாட்டு போடான்னு சொல்லி அமுச்சு விட்டோம். அவன் பாட்டு போறான். எங்கடா போற? தெரியல, சும்மா போயிட்டு இருக்கேன். எது வரைக்கும்டா போ? டேங்க் காலி ஆற வரைக்கும் போவோம். அப்புறம் மறுபடியும் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அடுத்த காலை எடுத்து ஓடிட்டு இருப்பேன் இல்லையா? சோ இது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். அது மாதிரிதான் முட்டாள்தனமான விஷயம் இலக்கு இல்லாம ஓடுறது. மனுஷங்கள் யாருக்கும் இன்னைக்கு இலக்கே தெரியறது கிடையாது. மனுஷனோட இலக்குக்கு பேர் தான் புருஷார்த்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. புருஷார்த்தம்னா என்னது? புருஷர்களால அர்த்திக்கப்பட வேண்டியது புருஷார்த்தம். ஒவ்வொரு மனுஷனும் பெற வேண்டிய விஷயம். நேற்று ஒரு கம்பெனில போய் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க கம்பெனில. நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்க. கம்பெனில ஜாயின் பண்ண உடனே என்ன கேள்வி கேட்பீங்க கம்பெனில அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சம்பளம் எவ்வளவு சார்? சரி. அதுக்கப்புறம் வேலை நேரம் எவ்வளவு சார்? சரி. வேலைலாம் நாங்க 24 மணி நேரம் பண்ண முடியாது சார், கரெக்டா வேலை நேரத்தை சொல்லிடுங்க. சரி. லீவு எத்தனை நாள் கொடுப்பீங்க சார்? சரி. நடுவில் சாப்பாடுலாம் போடுங்களா சார்? லஞ்ச் கொடுப்பீங்களா சார்? சரி. டிரான்ஸ்போர்டேஷன் வசதி தான் செஞ்சு கொடுப்பீங்களா? சரி. போனஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? ஏதாவது சம்பளத்துக்கு மேல கிம்பல் ஏதாவது போட்டு கொடுப்பீங்களா? எல்லாம் கேட்டாங்க. ஒரே கேள்வி கேட்கவே இல்லை. என்ன கேள்வி கேட்கவே இல்லை? ஏன் வேலை என்னன்னு கேட்காம மற்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? நம்மளும் அப்படிதான் இருக்கும் இந்த உலகத்துல. முதல்ல ஒருத்தன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறான்னா அவன் என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னை எதுக்கு நீங்க ஹையர் பண்ணீங்க? என்னை எதுக்கு நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க இந்த வேலைக்கு? என்னுடைய வேலை என்ன? அது தெரிஞ்சுக்கணும். அது போலதான் இந்த மனித பிறவில் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம சூஸ் பண்ணிட்டு வந்தோம். இந்த மனித பிறவில யாராவது தேர்ந்தெடுத்து வந்தீங்களா? சுதர்ஷன் நீ வந்தியா? அப்படி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆல்பத்தை காட்டி, சுதர்ஷன் நீங்க பாரு, நீ இப்படிதான் இருக்க போற, லட்டு மாதிரி இருப்ப, உங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, உனக்கு ஓகேவான்னு கேட்டாங்களா? உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. யாரோ ஒன்று அமுச்சு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப நம்மள யாரோ ஒருத்தங்க அனுப்பி இருக்கும் போது நம்ம அவங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும். எதை ஏன்பா படைச்சா, எனக்கு என்னப்பா வேலை, என்ன பண்ணணும் அவர்கிட்ட தான் கேட்கணும். அது யாரும் கேட்கறதே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு செயல்பட அவன் இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தா கம்பெனிலாம் ரன் பண்ண முடியாது. ரொம்ப நாளைக்கு ரன் பண்ண முடியாது. கம்பெனி இழுத்து மூடிட்டு அவர் போயிடுவார். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது கலியுகம். அப்படிதான் போக போக என்ன ஆகும்? மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பான். என்ன பண்ணுவார்? பகவான் கடைசியில கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சத்தியுகத்துல மறுபடியும் கம்பெனி திறந்து வைப்பார். ஸோ அப்படி மனுஷங்க இன்னைக்கு கதியே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் நல்ல காலேஜ் படிச்சு ஐஐடில சேரணும். ஓகே, ஐஐடில சேர்ந்தேன். அதுக்கப்புறம் என்ன உன்னுடைய வேலை? நல்ல பெரிய சம்பளம் வாங்கணும். சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண? நிறைய பெரிய வீடு கட்டணும், பங்களா கட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போயிடணும் இல்லையா? போகும்போது ஐயோ விட்டுட்டு போறேன்னு சொல்லி நினைச்சிட்டு போகணும். போன பின்னாடி மறுபடியும் அடுத்த பிறவில நான் ஐஐடி போன பிறவில வந்திருக்கேன் சார் ஐ ஆம் ஐஐடி ஹியர் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்ல முடியுமா? நர்ஸ் கிட்ட சொல்ல என்ன பாக்குற? நான் ஐஐடி போன பிறவில சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. ஸோ அப்ப மனுஷ வாழ்க்கையினுடைய குறிக்கோளே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, மனிதனா பிறந்தோம் அப்படின்னா 4 விஷயங்களை அர்த்திக்கணும். என்னென்னது? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் அப்படி 4 விஷயங்கள் மனிதனால அர்த்திக்கப்பட வேண்டியது. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. ஸோ இப்படி மனிதர்களுடைய கதி அப்படிங்கிறது இலக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. பரமாகதிஹி அப்படின்னா உயர்ந்த இலக்குன்னு சொல்லி சொல்றார். இது 4 இலக்கு இருக்க, இத 4 தாண்டி இருக்கா ஒரு இலக்கு, பரமாகதிஹி அப்படின்னு சொல்லி சொல்றார். அது சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்திருக்காரு. பிரேமஹா யாருக்கு தெரியும்? புமர்த்தோ மகான் அப்படின்னு சொல்லி சொன்னார். 5வது ஒரு இலக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா கிருஷ்ண பிரேமை அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனுடைய சேவை அப்படிங்கிறது உயர்ந்த 5வது இலக்கா சொல்லப்படுது. ஸோ இங்க தான் சொல்றாரு முக்தானாம் பரமாகதிஹி அப்படின்னு சொல்றாரு.
முக்தானாம் அபி சித்தானாம் நாராயண பராயணः சுதுர்லபோ பிரசாந்தாத்மா கோட்டீஸ்வ அபி மகாமுனே அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்துல ஒரு மனிதனை போல வாழ்றதே ரொம்ப கஷ்டம். அந்த மனிதனை போல வாழ்பவர்களையும் சாஸ்திரத்தை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். சாஸ்திரத்தை படிக்கிறவங்களையும் சாஸ்திரத்தின் பிரகாரம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் வாழ்ந்தாலும் பக்திக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த பக்திக்கு வந்தாலுமே கூட பகவானிடம் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த பகவானிடம் வந்தாலுமே கூட முழு மனதோட பகவானுக்கு பக்தி செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்படி பக்தி செஞ்சாலுமே கூட பகவானை அடைவது இன்னும் அரிதானது. அதான் இங்க சொல்றாரு, முக்தானாம் அப்படி சித்தானாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாராயண பராயணः சுதுர்லபோ பிரசாந்தாத்மா கோட்டீஸ்வ அபி மகாமுனே. கோடிகள்ல யாராவது ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்களா, நாராயணனை வழிபடுவாங்கன்னு சொல்லி சொல்றார். சோ அப்படி நாராயணனை வழிபடக்கூடிய மனிதர்கள்ல யாராவது ஒருத்தர் தான் பகவான் அடைய முடியும். அதான் இங்க சொல்றாரு, முக்தானாம் பரமாகதிஹி அப்படின்னு சொல்லி சொல்றார். இது எங்க சொல்லப்படுது அப்படின்னா, சுக்ரீவனை சுக்ரீவன் என்ன பண்றான், வாலியை போய் கூப்பிடுறான், சண்டை கூப்பிடுறான். இத்தனை நாளா அடி வாங்கி உக்காந்துட்டு இருக்கான். உட்காந்துருந்தா ராமர் சும்மா எல்லாம் உசிப்பேத்தி விடுறாரு. நீ போய் இப்ப வாலியை கூப்பிடு, நான் முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேணா ராமா, நானே கம்முனு இப்பதான் உடம்பெல்லாம் ஆறி போய் புண்ணெல்லாம் ஆறி போய் இருக்கேன், என்னைய மறுபடியும் பிரச்சனை மாட்டுறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன் போன்னு சொல்லி சுக்ரீவன் தைரியமா போய், வாலி வெளில வாடா, ஓ வாலி வெளில வரையா இல்லடி, அங்க என்னடா பண்ற, வீட்டுல என் வைஃப் வச்சுக்கிட்டு வெளில வாடான்னு கத்துறான். பாரு என்ன இவ்வளவு இன்னைக்கு என்ன இவளுக்கு வால் முளைச்சிருச்சு, வரேன் இரு, வாழை ஒட்ட நடிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிடுன்னு கிளம்புறான். கிளம்பும்போது அவங்க மனைவி யாரு, தாரை. இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இல்லையா, ரொம்ப ஃபேமஸான ஒரு தமிழ் கவிதையை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். தமிழ் புலவர்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு புலவர் நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்காரு. இன்னொரு புலவர் கேட்கிறார், ஏன்டா நொண்டி வரேன்னு கேட்கிறார். நொண்டி வரேன் ஏன்டான்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றார். என்ன சொல்றாரு, முக்காலை ஊன்றி மூவிரண்டு போகையிலே 5 தலை நாகமென்னை அழுந்த தீண்டிற்று. முக்கால் 3 கால் எவ்வளவு, 6, 3 2 6. முக்காலை ஊன்றி 3 கால் அப்படின்னா குச்சை ஊனிக்கிட்டு போகையில, எங்க ஆத்துக்கு போகையில 5 தலை நாகம். 5 தலை நாகம்னா கீழே படர்ந்துடக்கூடிய நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு. நெருஞ்சி முள் குத்திருச்சான். 5 தலை நாகம் என்ன அழுந்த தீண்டிற்று, முள்ளு குத்திருச்சு சார், அதனால நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது போல எவ்வளவு கவிதை. ஏன்னா அவருக்கு அவ்வளவு நல்லா தமிழ் தெரியும். இவர் கேட்டவர் பதில் சொல்றாரு. அவர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் பதில் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, பத்திரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் அப்படின்றார். பத்திரதன் அப்படின்னா தசரதன், புத்திரன் அப்படின்னா ராமன், மித்துரு அப்படின்னா சுக்ரீவன், சத்ரு அப்படின்னா வாலி, சத்துருவின் பத்தினி அப்படின்னா தாரை. தாரையில் இருக்கக்கூடிய கால் எடுத்துட்டா என்னது, தாரையில் இருக்கக்கூடிய கால் எடுத்தா தரை, தரையில தேய்ச்சிட்டு போயான்னு சொல்லி சொல்றதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஸோ அப்ப இங்க தாரைன்ற சப்தத்துல சொல்லப்படுது. தாரை அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வாலியை தடுத்து நிறுத்துறாங்க. சொல்றாங்க, நீ போகாதப்பா இப்ப அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன் அப்படி சொல்ற, ஏன்னா இத்தனை நாள் தைரியமே இல்லாம உட்காந்துட்டு இருந்தான், இப்ப தைரியமா சொன்னா என்ன அர்த்தம், பின்னாடி யாரோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அர்த்தம், நீ போகாத அப்படின்னு சொல்லி சொல்ற. அவனே ஒண்ணும் இல்லாத ஆள், அவனுக்கு போய் யார் சப்போர்ட் கொடுக்க போறாங்க, சப்போர்ட் இருந்தா என்கிட்ட தான் வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இல்ல அப்படி சொல்லாத, நான் கேள்விப்பட்டேன் அங்க ராமர்னு ஒருத்தர் வந்திருக்காரா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சுக்ரீவனுக்கு ஆசிரியம் கொடுத்திருக்காரா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நிவாச விருக்ஷ சாதுனாம் ஆபன்னானாம் பரமாகதிஹி அப்படின்னு சொல்ற. யார் ஒருவன் சரணம் சொல்லி வந்துட்டாங்களோ அவங்களுக்கு உண்மையான கதி யார் தானே, ராமர் தானே. இது ராமர் கடைசியா சரம ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். என்னை யாராவது ஒரு முறை சரணாகதி பண்ணாலும், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இது யாஜதே அபயம் சர்வபூதேபிய ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்ற. ராமர் ஒரு விரதம் எடுத்திருக்காராம். ராமர் ஒரு விரதம் எடுத்தான்னு அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா அதை நடத்தே தீர்வார். கிருஷ்ணர் மாதிரி கிடையாது. கிருஷ்ணர் ஒரு விரதம் எடுத்தா அடுத்ததே உடனே என்ன பண்ணுவார், அதை உடைச்சிருவார் இல்லையா. ஆனா ராமர் எடுத்தா அப்படி உடைக்கவே மாட்டார். அவர் சொல்றாரு, என்னுடைய விரதம் ஒண்ணு இருக்குடா. என்ன விரதம் அப்படின்னா, என்கிட்ட யாராவது ஒரு முறை நான் உன்னிடம் சரணாகதி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில சொன்னாலும் போதுமா, வாயில வடை சுட்டாலும் போதும்னு சொல்றாரு. நீ உண்மையால சரணாகதி பண்ணவே தேவையில்லை, வாயில சொன்னாவே போதும், நான் அவனை என்ன பண்றேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்டவன் தான் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, தாரை வாலி கிட்ட சொல்ற. அவன் கேட்கல. நல்ல பேச்சு யாரு கேட்பாங்க இல்லையா, சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் போனா அப்புறம் அடி வாங்கிட்டு வந்துட்டான். சோ அப்ப பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னா, முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கும் தஞ்சம் கொடுக்கக்கூடியவரா இருக்காரு.
பொதுவா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முக்தி அடைவதற்காக நம்ம கடவுள்கிட்ட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடைசி பட்சம் முக்திக்காக போறோம். ஒருத்தர் முக்தியே கிடைச்சிருச்சு, அப்புறம் எங்க போவார் அவரு? அதான் முக்தி கிடைச்சிருச்சு இல்ல, அப்புறம் ஏன் கடவுள்கிட்ட போகணும்? கிடையாதான். இங்க சொல்றாரு முக்தானாம் அப்படின்னு சொல்றாரு. முக்தி அடைந்த ஆத்மாக்களும் யார்கிட்ட தான் போறாங்க கடைசியா? பகவான் கிட்ட தான் போறாங்க, கிருஷ்ணர் தான் போறாங்க. இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவத்துல ஆத்மராம அப்படின்ற ஸ்லோகத்துல சொல்லப்படுது. ஆத்மராமஸ்ச முனையக நிர்கிரந்தோ அபி உருக்ரமே குர்வந்தி அஹைதுகீர் பக்திர் இத்தம் பூதகுணோ ஹரிஹி அப்படின்னு சொல்றார். சுகதேவ கோஸ்வாமி பிறக்கிறார். எப்படி பிறக்கிறார்? 16 வருஷம் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கார். வெளியில வரமாட்டேங்கிறார். அவங்க அம்மா 16 வருஷம் வச்சிட்டு இருக்காங்க. 10 மாசம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். 16 வருஷம் வச்சுட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. கீழே இறங்கி வரையா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில வரமாட்டேங்கிறான். வியாசரே சொல்லி பார்க்கறாரு வெளில வாடான்ட்டு, வெளில வரமாட்டேங்கிறான். கடைசியில போய் பஞ்சாயத்துக்கு கிருஷ்ணரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கிருஷ்ணா நீ சொன்னாதான் கேட்பான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு வெளியில வாப்பா அப்படின்ட்டு. நான் வெளில வரமாட்டேன் கிருஷ்ணா. ஏன்டா? வெளில வந்தா மாயை என்ன தொட்டுடும், எனக்கு இந்த உலக பந்தமே வேண்டாம், நான் இங்கே உள்ளரே ரொம்ப ஹாயா உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா உள்ள ஹாயா இருக்குன்ற உள்ளரா அப்படியே அவ்வளோ அசிங்கமான இடம்டா அது, அதுல ஏன்டா நான் இருந்து எனக்கு இந்த அசிங்கமே போதும், வெளில வந்து வேற அசிங்கத்தை பாக்குறதுக்கு பதிலா நான் உனக்கு உறுதி கொடுக்குறேன் வெளில வாடா, உன்னை மாயை தொடாது சொல்றார். நீ உறுதி குடிக்க? ஆமா உறுதி கொடுக்குறேன். வெளியில வரார். வந்த அடுத்த க்ஷணம் 16 வயசு பாலகன் என்ன பண்றாரு? சட சட சடன்னு வளர்ந்தாரு. வளர்ந்தவர் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காரு. அப்பா நினைக்கிறாரு பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி பேரு வச்சு உபநயனம் பண்ணி குருகுலத்தெல்லாம் கொண்டு போய் விடணும். டே நில்றான்டார், ஹே புத்ரா ஹே புத்திராண்டார். அவர் டாட்டா கட்டு போயிட்டே இருக்காரு. எனக்கு அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா அப்பா யாரு? மாயேன்னு சொல்லி சொல்றாரு. யார் அப்பா இங்க? வியாசரே மாயன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. யாருக்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கும் போது வியாசருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது பையனை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு. எதுக்கு? வேலைக்கு அனுப்பி அவங்க கிட்ட சம்பாரிச்சு சாப்பிட்றதுக்கா? கிடையாது. அந்த பையனுக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய செல்வத்தை கொடுக்கணுமா. என்ன செல்வம் அது? ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற செல்வம். எப்படி கொடுக்கறது? சிஷ்யர்கள்லாம் கூப்பிட்டு பாகவத்துல இருந்து 2-3 ஸ்லோகத்தை சொல்லி அமைச்சார். சொல்லி கொடுத்து சுகதேவ கோஸ்வாமி எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்காரு, அங்க போய் என்ன பண்ணுங்க இந்த பாகவத ஸ்லோகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். போயிட்டு இருக்கும் போது அங்க சுகதேவ கோஸ்வாமி ஒருத்தர் இருக்காரு. இங்க ஒரு சிஷ்யன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாகவத ஸ்லோகம் ஒன்று சொல்றார். அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவானை கொல்வதற்காக பூதனா அப்படின்ற அறைக்கு வர வந்து என்ன பண்றா, விஷப்பாலை கொடுக்குற. அந்த விஷப்பாலை உரியும் பொழுது பகவான் அவருடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சவரு அந்த பூத்தனைக்கு என்ன பண்ணிட்டாரா, தன்னுடைய தாய் ஸ்தானத்தை கொடுத்துட்டாராம். சோ விஷப்பால் கொடுத்த பெண்ணுக்கே தாய் ஸ்தானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்படிப்பட்ட கருணை வாய்ந்த பகவான கும்பரை தவிர நான் வேற யார்கிட்டா போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஸ்லோகம். இப்படி பகவானுடைய குணத்தை சொன்ன உடனே இதை கேட்ட அவருக்கு மனசு உருக ஆரம்பிச்சிருச்சு. வேற யாரு பேச்சையும் கேட்காதவருக்கு சுகதேவ கோஸ்வாமிக்கு இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே ஓடி வராராம். ஓடி இந்த சிஷ்யன் கிட்ட கேட்கிறாரு, இந்த ஸ்லோகம் உனக்கு எங்க தெரியும்? நான் படிக்கவே இல்லை, இந்த ஸ்லோகம் எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப வாங்க கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கூட்டிட்டு போய் விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, உட்காந்து பாகவதம் கத்துக்கிட்டார். சோ அப்படி இந்த உலகத்துல எந்த பற்றுமே இல்லை. நாங்கள்லாம் முக்தி பெற்றவர்கள், நாங்கள்லாம் மோட்சம் பெற்றவர்கள், எங்களுக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களதான் போய் பிடிப்பாராம் கிருஷ்ணர். சும்மா இருக்கவங்களாம் பிடிக்க மாட்டாராம். அப்படிப்பட்டவங்கள தான் போய் திருடு வரான். அப்படிப்பட்ட இதயத்தை போய் திருடு வரான். கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுறதுக்கு சமம் சொல்றாங்க. வெண்ணெய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரா ஓப்பனா வச்சா வெண்ணெயெல்லாம் எடுக்க மாட்டாராம். வந்து பார்த்துட்டு வெண்ணெய் இங்கதான் இருக்கு, எனக்கு வெண்ணெய்லாம் சாப்பிட்றது இல்லை, நான் வந்து டைட்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். வெண்ணெய் யாரு ஒளிச்சு வச்சிருக்காங்களோ என்ன பண்ணுவார், வந்து தேடி பிடிச்சி உடச்சி சாப்பிட்டு போறான். அதையும் ஒளிச்சு வச்சவங்களை பிடிக்கிறாரு அப்படின்னா, நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா. மனசை என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒளிச்சு வச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க மனசை போய் வேறனே திருடு வரான். ஓப்பனா வரவங்க கிட்ட யாரும் போக மாட்டார். ஓய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சும்மா வாய் சவுடல விடுறவங்க கிட்ட பறக்கதே வரமாட்டார். கொஞ்சம் புத்திசாலித்தனமா மனசை நம்ம யாரும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியம் வச்சிருக்காங்களா, அவங்க மனசை போய் திருட போறான். ஸோ அப்படிப்பட்ட நாங்கள்லாம் முக்தி பெற்றவர்கள், எங்க மனசை நாங்க யாருக்கும் தரமாட்டோம் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவருடைய மனசு என்ன பண்றாரு, பகவான் போய் திருடுறார். இத்தம் பூத குணோ ஹரிஹி, இப்படிப்பட்டதாண்டா எங்களுடைய ஹரியனுடைய குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதான் முக்தானாம் பரமாகதி அப்படின்னு சொல்றாரு. ஏன் பகவான் இப்படி எல்லாருக்கும் தஞ்சமா, எல்லாருக்கும் பரமகதியா இருக்கார் அப்படின்றதான் கேள்வி. இப்ப 12வது பேர் இப்பதான் பார்த்தோம். எல்லாருக்கும் தஞ்சமா இருக்கார் பகவான். ஏன் எல்லாருக்கும் தஞ்சமா இருக்கார் அப்படின்னா, 14, 15, 16, 17 இந்த 4 நாமங்கள் அதுக்கு விளக்க வருது. சோ 14வது நாமத்துல பகவான் ஏன் முக்தி பெற்றவர்களுக்கும் தஞ்சமா இருக்கார் அப்படின்னா, அந்த முக்தி பெற்றவர்களுக்கும் ஆனந்த தரக்குறைவரா இருக்காரு.
அதே போல அந்த ஆனந்தத்தை பார்த்து தான் சந்தோஷப்படக்கூடியவரா இருக்காரு. அந்த ஆனந்தத்தை எங்க எப்படி தரணுமோ அப்படி தரக்கூடியவரா இருக்காரு. அது போல அது மட்டும் இல்லாம அந்த ஆனந்தம் என்னைக்குமே புதுசா இருக்கிற மாதிரி தந்துட்டு இருக்காரு. இந்த 4 காரணங்களால பகவான் முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கும் ஆனந்தத்தை தஞ்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றார்.